ஹோட்டல் ஸ்டைல் பன்னீர் பிரியாணி ரொம்ப குயிக்காக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ஆயில் ஹீட் ஆனதும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு மசாலாஸை ஆயிலில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலாஸ் நல்லா மிக்ஸ் ஆனதும் 200 கிராம் அளவுக்கு பன்னீரை நல்லா க்யூப்ஸாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. பன்னீரை ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணக்கூடாது. ஜஸ்ட் அந்த மசாலாஸ் கோட் ஆனால் போதும். ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. ஒன் சைடு நல்லா ஃப்ரை ஆனதும் திருப்பி விட்டுட்டு இன்னொரு பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்தளவுக்கு மசாலாஸ் கோட் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. பிரியாணி பண்ணுறதுக்கு குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. ஆயில் ஹீட் ஆனதும் பிரியாணி ஸ்பைசஸ் சேர்த்துருங்க. 2 பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துருங்க. 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஸ்லைசஸாக கட் பண்ணி சேர்த்துருங்க. வெங்காயத்தை சேர்த்துட்டு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. வெங்காயத்தை எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதும் 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து தக்காளி நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் வதக்கிடுங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்குங்க. மசாலா சேர்த்து நல்லா வதக்கிட்டு 2 டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. ஒரு கையளவுக்கு புதினா கொத்தமல்லி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. 1/2 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸை அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணி உள்ளே சேர்த்துருங்க. ரைஸை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 3 கப் தண்ணி சேர்த்துக்குங்க. தேவையான அளவுக்கு உப்பு, திரும்ப கொஞ்சமாக புதினா கறிவேப்பிலை சேர்த்துக்குங்க. ஒரு கொதி வந்ததும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை உள்ளே சேர்த்துருங்க. பன்னீர் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி 2 விசில் வச்சுருங்க. பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணதுமே நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்குது. ரைஸ் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா சூப்பராக குக் ஆகிருக்கு. இந்த மாதிரி கரண்டி யூஸ் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. சுட சுட நல்லா வாசனையாக பன்னீர் பிரியாணி ரெடி. இதே அளவுகளோட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.